வணக்கம். பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் சில ஸ்லோகங்கள் வாயிலாக சில விஷயங்கள் தெரிந்து கொள்வோம். ஆத்மா நாம் கமயம் குருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் ஸ்திரபுத்தி ரசம்மூடோ பிரம்மவித் பிராமணி ஸ்திதா. தட் இஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, பரபிரம்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்பொழுது ஸ்திர புத்தியோட அறியாமலத்தனத்தை விட்டு மற்ற விஷயங்கள் அதுக்கு மேல ஈர்ப்பு இல்லாமலே, ஆர்வம் இல்லாமலே ஜீவான்மாவை பரமான்மாவோட கலந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ ஜீவான்மா பரமான்மா தனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி கிடையாது. அப்போ நம்மளுடைய பாடி கான்சியஸ்ல இருந்து, மைண்ட் கான்சியஸ்ல இருந்து சோல் கான்சியஸ்க்கு வரும் பொழுது, ஆன்மா கான்சியஸ்க்கு வரும் பொழுது அந்த ஆன்மா கான்சியஸ் பரமான்மா கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போற விதத்தை சொல்றாங்க. அனைத்து நிலைகள் நமக்குள்ளேதான் இருக்குது, வேற எங்கேயோ கிடையாது. அதனால நம்ம ஜீவான்மாவை சிதாகாசமா, அந்த எல்லையற்ற பரமான்மாவா நம்ம நினைச்சு பரபிரம்மாவுடனே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுது பரமான்ம ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர் அந்த பரமான்மாவை தெரிந்து கொள்ளணும் என்ற ஸ்திர புத்தியோட, சும்மா நினைக்கிறது விடுறதும் கிடையாது, ஸ்திர புத்தியோட அந்த பரபிரம்மாவை மட்டுமே நினைத்து கொண்டு மற்ற விஷயங்களின் மீது ஆர்வம் இல்லாமலே ஆன்மா பற்றிய ஞானத்தின் மீதியே நம்மளுடைய போக்கஸ் வச்சுட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு கட்டாயமாக அந்த ஞானம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஞானம்னா பரமான்மா சத்தியம், அத ஒண்ணு மட்டும்தான் ஞானம் தவிர மற்றது எதுவும் ஞானமே கிடையாது. மற்றது எல்லாமே அறியாமல் தனம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மனதில் சூன்ய நிலை கொண்டு வந்து, ஜீரோ ஸ்டேட் கொண்டு வந்து அதுலவே நம்மளை நிக்க வைத்து, நம்மளுடைய கான்சியஸ் நிக்க வைத்து அங்கேயே இருக்கிறதுனால நம்ம பிரம்மான்மாவை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஞாபகத்துல ஒரு விஷயம் வச்சுக்கணும், ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலையை நம்மளே அடைய முடியும். நெக்ஸ்ட் பார்த்தா, ஆத்மானம் கமயம் கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் ஸ்திர புத்தி ரசம்மூடோ பிரம்மவித் பிராமணி ஸ்திதா. दृश्यते तु दिवाकारं दिवाकारं विचिन्तयेत् ஆத்ம மத்தியே திவாகாரம் திவா மத்தியேபி சாத்மகம். அப்படின்னாக்கா, ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்த யோகி எப்படி நினைப்பானா, சர்வான்மா கூட இதே போல ஜோதி ஸ்வரூபமா இருப்பாரு அப்படின்னு கிரகித்து கொள்வார். அப்பொழுது தாங்குள்ள சர்வான்மாவை சர்வான்மாவில் தன்னை பார்ப்பாரா. அப்போ நமக்கு என்ன புரியுது இங்கே அப்படின்னாக்கா, 4 விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இதுல 4 வேத வாக்கியங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயமாத்மா பிரம்மான்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நான் ஆன்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தத்துவமசி நீயும் அதேதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ கூட ஆன்மாதான், நீ கூட பரமான்மாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க? பிரஜானம் பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வம் கல்விதம் பிரம்மா, அனைத்துக்குள் அனைத்தும் ஏக்குள்ளேயே இருக்குது அப்படின்றதுதான். அந்த ஞானம் எதை இருக்குதோ அதுதான் பிரஜானம்னு சொல்லியிருக்காங்க. ஞானம்னு நீ சொல்லல, உயர்ந்த ஞானம் தான் பிரம்மான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாத்தீங்கன்னா ஆன்மா நீ வராது, ஞானம் மட்டுமே கணக்குக்கு வரும். பிரம்மா ஆன்மா என்றாலே ஞானம் அப்படின்ற கணக்கு வருது. இதுதான் கிருஷ்ணருடைய விஸ்வரூபம். அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல அகம் பிரம்மஸ்மின்னு சொல்லியிருக்காங்க. அகம் பிரம்மஸ்மின்னா நானே அனைத்தும். ஃபர்ஸ்ட் அகமே வருது, நான் அப்படின்றது சொல்றோம். இங்கே நான் சொல்லும் பொழுது மனநிலையிலோ சொல்லல, ஆன்ம நிலையிலோ சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அகம் வரும். அகம் பிரம்மஸ்மி அப்படின்னா நான் அனைத்துக்குள் அனைவருக்குள் இருக்கின்றேன் அப்படின்ற நிலை வரும் பொழுது எந்த ஒரு பொருட்களுக்கோ எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு ஜீவனுக்கோ நமக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது, அபேதம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ருக்வேதத்துல பிரஜானம் பிரம்மான்னு சொல்லியிருக்காங்க, யஜுர்வேதத்துல அகம் பிரம்மஸ்மின்னு சொல்லியிருக்காங்க, சாமவேதத்துல தத்துவமசின்னு சொல்லியிருக்காங்க, அதர்வண வேதத்துல அயமாத்மா பிரம்மான்னு சொல்லியிருக்காங்க. வேதங்கள் அப்படி என்றாலே அவங்க தெரிஞ்சின ஞானத்தை நம்மளுக்கு சுருக்கமா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல திருஷ்யத்தேச்சே ககாகாரம் ககாகாரம் விசிந்தையேத் சகலம் நிஷ்கலம் சூக்ஷ்மம் மோக்ஷத்வாரேன நிர்கதம். அதாவது எப்போ நம்ம அம்ச ஸ்வரூபமான சர்வான்மாவை தரிசிக்கிறோமோ, யோகி தன்னுடைய ஆத்மஸ்வரூபமே பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்குவானா. ஹம்சரூபமான ஜீவன் அப்படின்னா அந்த ஹம்சான்னா என்ன ஃபர்ஸ்ட் அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமகிருஷ்ணா பரமஹம்சா அப்படின்னு சொல்றோம், பரமஹம்சா யோகானந்தா அப்படின்னு சொல்றோம். எல்லா இடத்திலும் ஹம்சா அப்படின்ற வேர்டு வருது. எதற்காக வருது அப்படின்னா நிறைய சுவாசத்தை அவங்க கவனிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சா பரமஹம்ச யோகானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சுவாசத்தை தான் இங்கே ஹம்சா அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுது சூக்ஷ்மமான அந்த சுவாசத்தை புடிச்சுக்கிறோமோ, சூக்ஷ்மமா இருக்கிற அந்த ஆன்மஸ்வரூபத்தை சர்வாத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி நம்ம சூக்ஷ்மமானது புரிஞ்சுக்கிறோமோ, அத கூட சுய அனுபவத்தில் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த நான் என்பது தனியாய் இருக்காது, அந்த பிரம்ம நிலையில் லயமாயி இருக்கும். அப்பொழுது இருக்கிறது ஒன்னேதான், தனி என்பது எதுவும் கிடையாது. ஒரே சைத்தன்யம், ஒரே கான்சியஸ். விதவிதமான கான்சியஸ் எதுவும் கிடையாது. பாடி கான்சியஸ் இருக்கும் பொழுது நீ வேறே நான் வேறே, மனம் மைண்ட் கான்சியஸ் இருக்கும் பொழுது நீ வேறே நான் வேறே. அதே மாதிரி ஆன்மா கான்சியஸ்லோ கூட உங்களுடைய ஆன்மா ஏன் ஆன்மா அப்படின்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தா கூட அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அனைத்தும் ஒரே கான்சியஸ், ஒரே சைத்தன்யம் அப்படின்றது நம்மளுக்கு புரியும். அதுதான் சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு சொல்றோம். இங்கே
நம்ம பார்த்தோம்னாக்கா அனைத்தும் லயமாயி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனி தனியா இருக்குது அப்படின்னு காட்டுறது எது? ஃபர்ஸ்ட் தனியா இருக்குதுன்னு காட்டுறதே மனம்தான். அதனால ரமண மகர்ஷி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தியானம் செய்ய செய்ய மனோநாசனம் மனோலயம். மனம் குறைஞ்சிட்டே வருமா தியானம் செய்ய செய்ய. குறைஞ்சி குறைஞ்சி ஆன்மாவில் லயமாகும் பொழுது அங்கே இரண்டாவது கிடையாது. மனம் இருக்கிறதால இரண்டாவது இருக்கு அப்படின்னு அது ஒரு பிரம்ம காட்டுது. எப்பொழுது சர்வான்மா வேறு வேறு பேரோட வேறு வேறு ரூபங்களோட இந்த பிரபஞ்சம் மொத்தமே நிரம்பி இருந்தா கூட ஞானம் வரும் பொழுது அனைத்தும் ஒண்ணுதான் என்றது நம்மளுக்கு புரிய வரும். இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நாடி மண்டல சுத்தி பத்தி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் ஆயுள் எப்படி விருத்தி ஆகும் அத கூட சொல்லியிருக்காங்க. கச்சன் திஷ்டன் சதா காலம் வாயு ஸ்வீகரணம் பரம் சர்வகால பிரயோகேன சஹசிராயுர் பவேன் நரஹா. அதாவது எப்பவுமே ஜீவி, தட் இஸ் ஒரு நபரன் வச்சுக்கோங்க, உட்காரும் பொழுது, ஏஞ்சி இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் செய்யும் பொழுது எப்பவுமே வாயு தாரணம், அதாவது சுவாசத்தை கவனித்து கொண்டே இருப்பதால நம்ம 1000 வருடங்கள் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. வாயு தாரணா அன்ற, அதாவது அதுக்கு பேரு பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. நம்ம கூட சுகமய பிராணாயாமம் அப்படின்னு சொல்றோம். அப்பொழுது ஆயுள் விருத்தி ஆகிறதால கடைசி காலம்ல கூட ஒரு யோகி என்ன பண்ணுவானா, நவரந்திரங்கள், அதாவது கண்ணு, மூக்கு, காது, வாயி, நம்ம லைங்கிக ஆர்கான்ஸ், மல மூத்திர விசர்ஜன, அந்த ரந்திரங்கள் ஹோல்ஸ் வழியாக போக மாட்டானா. இங்கே நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த உச்சி வாயிலாக யோகி தன்னோட உயிரை இங்கிருந்து கொண்டு போவானா. எப்படி கொண்டு போவா அப்படின்னா, தன்னுடைய அனைத்து உடல்களில் இருக்கின்ற தன்னுடைய சக்தியை, கான்சியஸை கொண்டு ஊர்துவமுகமா, அதாவது மேலக்கு கொண்டு வராரு தன்னுடைய உயிர். அப்படி வெளியே பரமான்மாவில் லயமாயிடுறான். எப்பொழுது இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட ரந்திரம் ஹோல்ஸில் இருந்து உயிர் போகலையோ மறுபடியும் இங்கே வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதனால நம்ம சுவாசத்தை கவனித்தாலே ஆயுள் பெருகுகிறது. நம்மளுடைய இறப்பு நம்ம கையிலவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாங்க. நமக்குள்ள இருக்கிற 72,000 நாடிகள் சுத்தமாகும், பிராணசக்தியோட இருக்கும், ஆரோக்கிய பிராப்தி வரும், ஆயுஷும் பெருகுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில சொல்லும் பொழுது இதுல நம்ம சயின்டிபிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னாக்கா, நம்மளுடைய நுரையீரல் 3 crore ஏர் பலூன்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்றோம்னா 50 lakhs 50 லட்சம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு தியானம் செய்யாத நபர், அதுவே தியானம் செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா 2 crore ஏர் பலூன்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ ஆக்சிஜன் நிறையவே நம்ம எடுத்துக்கிறோம். ரத்தத்துல கலந்து ஆக்சிஜன் எவ்வளவோ
ஹெல்த்தியா செய்து நம்மளுடைய ஆர்கான்ஸ் இது ஒண்ணு. அடுத்த பாத்தீங்கன்னா மகான்கள் நிறைய வருடங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வாழ முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிடத்திற்கு நம்ம பார்த்தோம்னாக்கா அரௌண்ட் 6 to 8 மூச்சு எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது மகான்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 1 hour 1 மணி நேரத்துக்கு ஒரு மூச்சு தான் எடுக்கிறாங்க. இப்படி அவங்க எடுக்கும் பொழுது அந்த மூச்சு எதை இருக்குதோ அது அனைத்தும் குறைஞ்சி அவங்களுடைய ஆயுளா மாறுகிறது. இதுல நம்ம எப்படி வர்றோம் பூமி மேல அப்படின்றது பார்க்கலாம். இத்தனை கோடி சுவாசங்கள் அப்படின்னு சொல்லிதான் பூமிக்கே வர்றோம். எப்பொழுது சுவாசத்தை மிச்சப்படுத்துறோமோ அதெல்லாம் நம்மளுடைய ஆயுளா மாறிட்டி நம்மளுக்கு வருது. ஒரு ஆமை பார்த்தோம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது மூச்சு எடுக்கும். எதற்கு கம்மியா மூச்சு எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கல்லு மாதிரி இருக்கும். தண்ணியில உறுப்புகள் வெளியே வராது, உள்ளேயே வச்சு இருக்கும். தேவைப்பட்டா மட்டும்தான் அது வெளியே வரும். அப்போதான் அது யூஸ் பண்ணுது. எப்போ உறுப்புகள் புலங்கள் யூஸ் பண்ணலையோ ஆட்டோமேட்டிக்கா அது சுவாசம் ஜாஸ்தி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது அது சுவாசம் ஜாஸ்தி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் ஜாஸ்தி ஆகுது. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா தூங்கும் போது ரொம்ப மெதுவா இருக்கும். அதுவே நம்ம கோபமா பேசும்போது புசு புசுன்னு இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய கோபம் நமக்கு எதிரின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. கோபப்படும் பொழுது நம்மளுடைய சுவாச கமனம் சேஞ்ச் ஆகிறதால நம்மளுடைய ஆயுள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய சுவாசத்தை பொறுத்து நம்மளுடைய ஆரோக்கியம் ஆயுள் அனைத்தும் இருக்கு என்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா யோகாமிருத ரசம் பீத்வா வாயு பக்ஷ சதா சுகி யமம் அபியஸ்ய தே நித்யம் சமாதி ருச்சுனா செக்ருத்து. நம்ம யோகம், அதாவது தியான யோகம் ஞான யோகம் கடைப்பிடிக்கிறதால அந்த அமிர்தம் என்ற ரசம் குடிக்கிறதால நம்ம மூச்சு கவனிப்பதால வாயு பக்ஷணம் அப்படின்னா சுவாசத்தை உணவாக ஆகாரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆரோக்கியத்துடன் சுகமா நம்ம அனைத்து விஷயங்கள், அதாவது யமமும் அப்படின்னா சுத்தம் சௌச்சம் சந்தோஷம் தபஹா ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானேனா கிரியா யோகான்னு சொல்லுவாரு பதஞ்சலி மகர்ஷி. அனைத்தும் அடைய முடியும், சமாதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிருச்சுவை நம்மனால அந்த பயத்தையும் மிருச்சுவையும் நம்ம தாண்டி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யோகம் என்றால் இங்கே இன்னும் கூட விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஜீவாத்மா பிரம்மாத்மா இரண்டுமே ஒண்ணுதான் அப்படி என்ற ஒருமையத்துவம் எதை இருக்குதோ அதுதான் யோகம் என்று கூறப்படுகிறது. இது யோகி சமாதி நிலையில் மட்டுமே அடைய முடியுது. தட் இஸ் சமாதின்னா நம்ம கொஞ்சம் இது புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில சமாதானம் தெரிஞ்ச நிலை அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்டேஜில சமாதி அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்ற
ஒருமையத்துவம் இருக்குதோ அதுதான் இங்கே சமாதின்னு சொல்றாங்க. தியானம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த நிலை கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கா உடல் திருடமாயி விடுது, ஆரோக்கியமா இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா அந்த உயிரி சக்தி எது இருக்குதோ அதுவே நம்ம சாப்பாட எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அது அது இல்லாமலே இந்த உடலுக்கு கொஞ்சம் தான் சாப்பாடு எடுத்துக்குவோம், ஜாஸ்தி தேவைப்படாது. காஸ்மிக் எனர்ஜி வர வர நம்மளுக்கு சாப்பாடு கூட ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். எப்பொழுது சமாதி நிலையை பெற்றி இருக்கிறானோ அந்த யோகிக்கு மிருச்சு என்பது தூரமாகுது, மரணம் தூரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்துக்கும் மூச்சுதான் காரணம். மூச்சு கவனிச்சுட்டே இருக்கணும். வேலை செய்யும் பொழுது கவனிக்கலாம். எந்த கர்மேந்திரியங்களோட ஒர்க்ஸ் செய்யும் போது கவனிக்கலாம். எப்போ நம்மளுக்கு முடியுதோ அப்போ எல்லாம் இது சுவாசத்தை கவனிக்கலாம். சுவாசத்தை கவனிக்க கவனிக்க ஆயுள் உறுதி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியம் தானா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்வி சப்ததி சஹசிராணி நாட்யஷ்டுர் வாயு கோச்சரா கர்ம மார்க்கேன சுஷிரா திரியக்ஷா சுஷிராத்மிகா. நம்ம 72,000 நாடிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம வழிகள் அந்த நாடி மண்டலத்தில இருக்குமா. அந்த நாடி மண்டலத்தில இருக்கிற கர்மரந்திரங்கள் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவற்றைனால திருப்பி நம்ம பிறப்பு எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடல் அதாவது சூக்ஷ்ம ஸ்தூல காரண 3 உடல்கள். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷங்கள். அதனால இந்த கோஷங்கள் நமக்குள்ள இருந்து விகாரங்களை சிருஷ்டித்து கொண்டே இருக்கும். விகாரங்கள் அவற்றினால சுகதுக்கங்கள் இருமயத்துவத்தை நம்ம இங்கே அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அறியாமலத்தனம், கல்வி இல்லாமலே இருக்கிறதால காரண சரீரம் அண்டு பிராணமய கோஷத்தில் பிராண சஞ்சாரத்திற்காகவே இந்த நாடிகள் இருக்குது. எப்பொழுது அறியாமலத்தனம் இருக்குதோ, கல்வி இல்லையோ, நம்ம மறுபடியும் அந்த உடல்கள் டெவலப் பண்றதுக்கு அதுல இருக்கிற விகாரங்கள் போகிற வரைக்கும் நம்ம தூய்மை ஆகிற வரைக்கும் வர வேண்டியதுதான் அப்படின்னு இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதஸ்வோர்த்வா கதஸ்தாசு நவத்வாராணி சோதயன் வாயினா சக ஜீவோர்த்வா ஞானி மோக்ஷா மவாப்னுயாத். இங்கே பார்த்தோம்னாக்கா சுஷும்னா நாடி வழியாக நம்மளுடைய உயிர் எப்படி மேலக்கு கொண்டு போறோம் இத பத்தி சொல்றாங்க. இது கூட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தியானம் செய்தால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கூகுள்லவோ யூடியூப்லோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடா பிங்களா நாடிஸ் இருக்கும். அது கிராஸா இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும். கோயில்ல பாக்குறோம் இல்லையா, கிராஸா இருக்கும். நடுவுல ஒரு நாடி இருக்குது. எப்பவுமே தியானம் செய்யாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா
இந்த வரமூச்சு ஓரமூச்சு இதால இட பிங்கள நாடிகள் ஆக்டிவேட்ல இருக்கும், ஒர்க் செய்யும், வேலை செய்யும். ஆனா எப்பொழுது தியானம் செய்யறோமோ இந்த சுஷும்னா நாடி ஆக்டிவேட் ஆயிட்டு அதன் வழியாக காஸ்மிக் எனர்ஜி வர்றதுனால குண்டலினி ஆக்டிவேட் ஆகிறதால அந்த சுஷும்னா நாடியில இருக்கிற சக்ராஸ் ஆக்டிவேட் ஆயிட்டு கர்மா கிளியர் ஆயிட்டு நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் கற்றுக்கொண்டு ஞானத்தை அடையிறோமோ, மேல் நோக்கி வரோமோ, நம்மளுடைய சர்வாத்ம தத்துவம் தெரியுது. அதே போல உயிர் விடும் பொழுது அந்த சுஷும்னா நாடி வழியாக தன்னுடைய உயிரை வெளியே கொண்டு வராங்க. அதனால இங்கே நம்ம சுஷும்னா நாடி இம்பார்ட்டன்ஸும் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த சுஷும்னா நாடி வழியாக உயிர் விடுற வரைக்கும் நம்மளுடைய உயிர் அந்த ஜனன மரண சக்கரத்திலவே சுத்து கொண்டே இருக்கும். ஸ்வய முச்சலித்தே தேஹி தேஹே நிஸ்த சமாதினா நிச்சலம் தம் விஜானியாத் சமாதி தஸ்ய லட்சணம். அதாவது தேகம் நம்மளுடைய கர்மா அனுசாரமா நம்ம செழிச்சுட்டே இருந்தா கூட ஜீவன் என்ன நினைக்கணுமா, நான் நிச்சலமான சர்வாத்மா அப்படின்னு நினைக்கணுமா. இந்த உடல் வேலை செய்து, உறுப்புகள் வேலை செய்து, புலங்கள் வேலை செய்து, ஆனா உள்ள இருக்கிற சர்வாத்ம தத்துவம் எதை இருக்குதோ அது அசையாமே இருக்கும். அதுதான் சமாதியுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது என்னன்னா, எனக்கு மகாமௌனம் அப்படின்னு வந்துட்டே இருந்துச்சு. என்ன இது மகாமௌனம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. அடுத்தடுத்த ஸ்டேஜில புரியுது. அனைத்து விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தா கூட அதற்கு ஒட்டி இல்லாமலே அந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் ஆகாமலே அவற்றை கவனித்து கொண்டே நம்மளுடைய வேலைகள் நாம் செய்து கொண்டே போறது அப்படின்றது புரிய வரும். எனக்கு அடுத்தடுத்த அது புரியுது. எப்போ நம்ம பிராக்டிஸ்ல வைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மகாமௌனம் வரும். எப்பொழுது அது தொடர்ந்து கடைப்பிடிக்கிறோமோ அவற்றை சமாதி லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜிலும் புக்ஸ் படிச்சுட்டே வரும் பொழுது நம்மளுடைய நிலை அடுத்தடுத்த நம்மளுக்கு தேவையான ஞானம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் என்றது எனக்கு புரியுது. அசையாமே இருக்கிற லட்சணம் இங்க ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. பத்ரிஜி பார்த்தோம்னாக்கா எல்லா வேலைகளும் செய்வாரு. நானே பார்த்தேன். ஒரு 80 பேருக்கு சமைக்கிறது பார்த்தேன், பரிமாறுறது பார்த்தேன், புக்ஸு சேனல்ஸு ஊரு சுத்துறது, எத்தனை பேரோடையோ பேசுறது, மீட்டிங்ஸு, யஜ்னங்கள் யாகங்கள் எத்தனையோ செய்வாரு. ஆனா அவரு என்ன நிலையில இருக்கிறாரு அப்படின்னா சர்வான்ம நிலையில் இருப்பாரு. எப்பவுமே ஆல்வேஸ் ஹெல்த்தியா தான் இருப்பாரு. சாரு ஹெல்த் சரியில்லை அப்படின்னு படுத்தது பார்க்கவே முடியாது. 365 days பர் மந்த் 5000 கிலோமீட்டர்ஸ் சுத்துவாரு. இவ்வளோ ஒர்க் செய்வாரு அப்படின்னா அவர் அந்த சமாதி நிலையில் இருக்கிறதால அவற்றை செய்ய முடியுது. இது லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்குள்ள
திரிகுணங்கள் இருக்குது. அவற்றை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமோ ரஜோ சாத்விக குணங்கள். தமோ குணத்துல தூங்கணும், சாப்பிடணும்னு இருக்கும். அந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் இருக்கும். ரஜோகுணத்துல நம்மளுக்கு மனதுக்கு சம்பந்தப்பட்ட குணங்கள் இருக்கு. சாத்வீக குணத்தில் புத்திக்கு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் இருக்கும். ஆனா 3 ஸ்டேஜஸ்ல நம்மளுக்கு கோரிக்கைகள் இருக்குது. உடல் அளவுல இருக்கு, மனது அளவுல இருக்கு, புத்தி அளவுல கூட நம்மளுக்கு இருக்கு. எப்பொழுது அந்த குணங்களுக்கு ஆளாகி கர்மங்கள் செய்யறோமோ, குணம் டிமாண்ட் பண்ணிட்டு அந்த செயல் செய்கிறோமோ அவற்றை திருப்பி பிறப்புக்கு காரணமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றை இந்த உடல் மூலமா பிராரப்த கர்மாவா கொண்டு வந்து அனுபவிக்கிறாங்க. எப்பொழுது தியானம் செய்கிறோமோ அனைத்தும் தூய்மை ஆகி திருகுணங்களுக்கு அப்பால்பட்ட நிலையை பெறும் பொழுது ஆன்ம சாட்சா்காரம், பிரம்மாத்ம சாட்சா்காரம் நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு படிப்படியாக அனைத்தும் கத்தி கொடுக்கிறாங்க. எப்பொழுது பிரம்மாத்ம சாட்சா்காரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ, மனதை சுவாசத்தை லயம் செய்து தியானத்தில் சமாதி நிலையில் அந்த சர்வான்மா நான் என்ற அனுபவத்தை நம்ம கண்டிப்பாக பெற வேண்டும். அந்த அனுபவத்திலேயே சமாதி நிலையிலேயே அந்த சர்வாத்மா என்பது நம்மளால உணர முடியும். அங்கதான் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசையற இந்த உடலில் அசையாத சர்வான்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். அழிஞ்சி போற இந்த உடலில் அழியாத ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே குணங்கள் லட்சணம் ரிவர்ஸ் ஆனது. இது அசையற உடல்ல அசையாத பரமாத்மா இருக்கிறாரு. அவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேகம் இருக்கும் பொழுதே நம்ம இவற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் மாஸ்டர்ஸ் நம்மளுடைய ஸ்லோகங்கள் சில முடிச்சு இருக்கிறோம். புரியுதான்னு சொல்லிடுங்க. உங்களுடைய ஷேரிங் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க.